இல்லை. ஆனால் அவங்களோட பழக்கத்தின் அடிப்படையில் தான் கெட்டவங்களா சிலர் மாறிடுறாங்க, பிடிக்காதவங்களா மாறிடுறாங்க, ஒதுக்கப்பட்டவர்களா மாறிடுறோம், மாற்றப்படுறோம். அப்போ ஏன் அந்த சூழல் ஏற்படுதுன்னா நம்மளை நம்ம புதுப்பிச்சுக்காது தான். இப்போ சின்ன வயசுல நமக்கு சொல்லி கொடுத்துருப்பாங்க, எனக்கு இதான் சொல்லி கொடுத்தாங்க, இருக்கிற இடம் தெரியாம இருந்துட்டு போகணும் அப்படிங்கிறது நம்ம எங்கெங்கெல்லாம் அப்ளை பண்றோம். இருக்கிற இடம் தெரியாம இருந்துட்டு போகணுங்கிறது எங்க வளர்ச்சிக்கு நம்ம ஒர்க் பண்றோமா, டிசீஸ்க்கு ஒர்க் பண்றோமா? பெரும்பாலும் டிசீஸ்க்கு தான் ஒர்க் பண்ணுவோம். நம்ம குழந்தைகிட்டையும் அதே சொல்லி கொடுப்போம். அந்த குழந்தை தெரிஞ்சது கூட ஸ்கூல்ல போய் சொல்லாது. நம்ம என்ன பண்ணுவோம்? கல்யாண வீட்டில் போய் ஒதுங்கி ஒதுங்கி உட்காருவோம். ஒரு ஒர்க் பண்ணுற இடத்துலையும் ஒதுங்கி ஒதுங்கி இருப்போம். நம்மளை ஒரு இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக ஒருத்தர் கூப்பிட்றாங்கன்னா அங்கேயும் ஒதுங்கி ஒதுங்கி போவோம். அப்போ இருக்கிற இடம் தெரியாமல் இருந்துட்டு போகணுங்கிற ஒரு வார்த்தை உங்கள் மனசில் எப்படி அறிவாக பதிவாகி அது உங்களோட வளர்ச்சிக்கு எத்தனை தடைகளை கொடுக்குது? இது அன்றாடம் நடக்கக்கூடியது தான். அப்போ இந்த மாதிரி ஒவ்வொரு அர்த்தத்துக்குமே ஒவ்வொரு பதிவுகளை நம்மளே பதிவேற்றிருக்கோம். அந்த ரியல் அர்த்தம் தெரியாமல் நம்மளுக்குள்ள ட்ராவல் பண்ணுறது தான். அதனால் எல்லா விஷயமும் நல்லதுங்கிறதும் கெட்டதுங்கிறதும் இருக்கும். அதை எப்படி பிரித்து பார்த்து நம்ம செயல்பாட்டுக்கு கொண்டு வரோம், செயல்படுத்துகிறோங்கிறத வளர்ச்சி இருக்கும். இப்போ மன அழுத்தம் எல்லாத்துக்கும் வருதுன்னு சொல்கிறாங்க. ஏன் வருது? நம்மளுக்கு பிடிச்சது நடக்கலைன்னா மன அழுத்தம் வரும். அப்போ நமக்கு பிடிச்ச மாதிரி நடந்தாலும் மன அழுத்தம் வருது. ஏன் வருது? உங்களுக்கு பிடிச்சதான் செஞ்சாங்க, ஏன் மன அழுத்தம் வருது? அதான் நம்ம கிட்ட இருந்து வர மன அழுத்தம் நம்மளோட அறிவு பதிவு. இன்னொன்று ஆப்போசிட்ல அவங்களோட அறிவு பதிவு ஏறதுனால அவங்களுக்கு மனப்பதிவு வருது. அந்த அறிவு நம்மளுக்கு டிஸ்டர்ப் ஆகுது. இப்போ எப்படியெல்லாம் நம்மளுக்கு டிஸ்டர்ப் ஆகுது, நம்மளை எப்படி தயார் பண்ணால் நல்லா இருக்கும்? இப்போ நிறைய பேருக்கு பேசுறதுல பிரச்சனை வரும். நீங்கள் நல்லதான் சொல்லுவீங்க, நல்லதான் எல்லாருக்குமே விளக்கி சொல்லுவீங்க, ஆனால் அவங்களுக்கு அது பிடிக்காது. அப்போது நான் உங்ககிட்ட நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கணும், உங்களுக்கு மன அழுத்தம் வரக்கூடாது அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணீங்கன்னா நம்பர் 1 பேசுறத கட் பண்ணுங்க. எப்படி? உங்ககிட்ட பேச வர்றவங்க யாராவது உங்ககிட்ட ஐடியா கேட்டு வர்றாங்களா? சிந்திச்சு பாருங்க, இது வரைக்கும் என்ன நடந்திருக்கு, எப்படி நம்ம இருந்திருக்கோம்? யாராவது ஐடியா கேட்டிருக்காங்களா? புலம்புறதுக்கு வந்திருக்காங்க, அவங்களோட குப்பை கொட்டுறதுக்கு வந்திருக்காங்க. உங்ககிட்ட ஐடியா கேட்டு செஞ்சு சக்ஸஸ் ஆனது எத்தனை பேர் இருக்காங்க? சொல்லலாம், யார் வேணா சொல்லலாம். உங்ககிட்ட ஐடியா கேட்டு நான் சக்ஸஸ் ஆகிட்ட வாழ்க்கைன்னு சொல்றவங்க எத்தனை பேர் இருக்காங்க? யாருமே இல்லை. அப்போ உங்ககிட்ட உங்கள் குழந்தைகளானாலும் சரி, உங்கள் உறவினர்களானாலும் சரி, ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளானாலும் சரி, உங்ககிட்ட ஐடியா கேட்க வரலை, தனக்கு தெரிஞ்ச தகவலை சொல்கிறாங்க, உங்ககிட்ட வர்ற ரிஃப்ளெக்ஷனை வாங்கிட்டு உங்களை பற்றி 4 பேர்கிட்ட சொல்லுவாங்க, இருக்கிற குப்பை கொட்டிட்டு போவாங்க. அவங்களோட கொட்டுவாங்க, நீங்கள் சொன்னது இன்னொருத்தர்கிட்ட சொன்னது அதையும் கொட்டிட்டு போவாங்க. அப்போ ஸ்ட்ரெஸ் யாருக்கு வரும்? நம்மளுக்கு தான் வரும். அப்போ பேச்சை நம்ம முறைப்படுத்தணும். யார்கிட்ட எதையை எப்போ எப்படி பேசணும் அப்படிங்கிறது முறைப்படுத்தினா இது போன்ற ஸ்ட்ரெஸ்லேருந்து ரிலீவ் ஆக முடியும். அடுத்தது